ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்ணீஸ் கிச்சனில் சுவையான கொத்தவரங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சோன்னே ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா போய்க்கலாம். 50 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க 1/2 கிலோ கொத்தவரங்காவை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சால்ட் போட்டு வணக்கும் போது காய் சீக்கிரம் வணங்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கொத்தவரங்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. பாதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. கொத்தவரங்காய் இப்போ சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ அதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போது கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
கொத்தவரங்காய் பொரியல் பிடிச்சிருந்துச்சின்னா வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு